வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வகை தமிழ சேனல்ல பாக்குறது என்னன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்படின்னு சொல்லலாம். கத்திரிக்காய் அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க. முக்கியமா சொல்லணும்னா இதனால தோல் அரிப்பு ஏற்படும் அப்படின்லாம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. கத்திரிக்காய் சாப்பிட்டா நிறைய நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். ஒருவேளை நீங்க பாக்கலைன்னா அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. எப்படி கத்திரிக்காய் குழம்பு டேஸ்டியா இப்படி செஞ்சு பாருங்க, சுவையில அள்ளும் அப்படிங்கிற மாதிரி தான். அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல தான் முதல் முறையா பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்போ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நம்மளுடைய சேனல்ல மருத்துவ குறிப்புகள் இருக்கும், அது மட்டும் கிடையாதுங்க, பாரம்பரியமான சமையல் குறிப்புகள் எல்லாமே நம்ம போட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளுடைய வகை தமிழ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ கர்ப்பப்பை ரிலேட்டட் ஆகட்டும், நிறைய ஹெல்த்தியான குழம்பு வகைகள், சட்னி வகைகள், பொடி வகைகள், இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். ஒருவேளை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. சரி வாங்க, எப்படி சுவையான கத்திரிக்காய் குழம்பு செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சின்ன வெங்காயம், அது மட்டும் பூண்டு, இது ரெண்டையும் உளிச்சு எடுத்து வச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவு இருந்தால் நல்லா சுவையா இருக்கும். அதற்கு குறைவா இருந்தாலும் தவறில்ல. ஒருவேளை சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி வைக்க முடியல அப்படின்னா பெரிய வெங்காயம் நல்லா கொஞ்சம் ஒரு 3 வெங்காயம் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நிறைய வெங்காயம் இருக்கிற அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். ஏன்னா இது ஒரு புளிக்குழம்பு மாதிரி தான் செய்ய போறோம். ஸோ அப்போ ரொம்ப டேஸ்ட் அள்ளும் அப்படிங்கிறது தான். ஒருவேளை சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப சுவை ஜாஸ்தியா இருக்கும். இதற்கிடையில பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் எப்பவுமே கட் பண்ணா காரல் தன்மை இருக்குங்கிறது கண்டிப்பா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். புதுசா சமைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்காது. ஸோ எப்பவுமே கத்திரிக்காய் கட் பண்ணோடனே தண்ணியில போட்டுரும், இல்லைன்னா கருப்பு கலர்ல ஆயிரும். இந்த மாதிரி தண்ணியில போட்டாச்சு. இது நம்ம இப்ப எங்க செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மண் சட்டியில தான் செய்ய போறோம். எப்பவுமே எல்லா குழம்புமே மண் சட்டியில செஞ்சீங்கன்னா சுவை ஜாஸ்தியா இருக்கும். முக்கியமா புளி குழம்புலாம் சொல்லவே வேண்டாம். ஸோ அந்த மண் சட்டி வச்சாச்சு. நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ரெண்டுமே சேர்க்கிறோம். நல்லெண்ணெய் சுவையை கூடுதலாக்கும் அப்படிங்கிறது. இது கூட யூஸ்வலா நீங்க போடக்கூடிய கடுகு, கருவேப்பிலை எல்லாமே நீங்க இதுல போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வச்சிருக்கீங்க இல்லையா வெங்காயம், பூண்டு, இதை நல்லா சேர்த்துங்க. அது கூடயே நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், 2 வரமிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாவும் சுவையை கூட்டும். அதிகமாக போட்டுறாதீங்க, ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டா போதும். ஸோ 2 வரமிளகாய் கிள்ளி போட்டு அது கூட பெருங்காயத்தூள் போட்டாச்சு. ஸோ இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா ஒரு 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியா போடுங்க. தக்காளி ஜாஸ்தியாக சேர்த்தும் போதும் புளிக்குழம்போட சுவை ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதை போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கத்திரிக்காயை போட்டாச்சு. கத்திரிக்காயை போட்டு நல்லா சிம்மில் வச்சிருங்க. நல்லா சுண்ட விடுங்க. அந்த மண் சட்டியோட வாசமும் இந்த கத்திரிக்காயும் சேர்ந்து நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். நல்லா கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் எண்ணெயிலே நல்லா வெந்துடும். தண்ணியெல்லாம் சேர்த்துறாதீங்க. ஸோ கொஞ்சம் வேகும் போதே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி, உப்பு, அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் பொடி இதை போட்டுக்கலாம். இன்னொன்று கரம் மசாலா இல்லைன்னா கறி மசாலா தூள். கறி மசாலானா வேற எதுவும் கிடையாதுங்க, அதாவது கொத்தமல்லி தூள்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அது இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாம். நான் நிறைய சேர்த்துறது என்ன அப்படின்னா வீட்லயே அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி தான் சேர்த்துவேன். ஸோ அது எப்படி வீட்டில் தயார் பண்ணலாங்கிறது கூட ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். ஒருவேளை நீங்க பார்க்கலன்னா அதனுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இது எல்லாமே போட்டாச்சு. நல்லா வதங்கட்டும். மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கப் அளவு, ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கப் அளவு புளி நல்லா திக்கா கரைச்சிக்கங்க. கரைச்சிட்டு தக்காளியும் வெங்காயம் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் அது 3 நல்லா இந்த மாதிரி சோற வதங்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது நல்லா கத்திரிக்காய் வதங்கிரும், எண்ணெயிலே வதங்கிரும். அதுக்கப்புறம் புளி ஊற்றி 2-3 கொதி விட்டாவே போதும். ஸோ இந்த புளியை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு பச்சை ஸ்மெல் வரந்தனையும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. வெந்துடும். ஏற்கனவே காய் வெந்துருச்சு, அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேங்காய் பல் இருக்கு இல்லையா, ஒரு 5-6 பல் எடுத்துட்டு நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா புளி வாசனை போனதுக்கு அப்புறமா இந்த தேங்காய் பால் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு 2 கொதி வந்துருங்க. அவ்வளோதான். அப்படியே அள்ளும் டேஸ்ட்டு. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் செஞ்சு பாருங்க, சுவை அலாதியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய் குழம்பு வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பீங்க. அப்படியே சுவை நான் பேசவே எனக்கு நாக்கில் எச்சில் ஊறுது. அதை மட்டும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. அது ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. காரணம் என்னன்னா அதில் போட்டிருக்கிற திங்ஸ் எல்லாமே உங்களுக்கே தெரியும். அதுவும் மண் சட்டியோட சேர்ந்து சமைக்கும் போது இன்னும் நல்லா இருக்கும். இதை மண் சட்டியில் சமைச்சிங்கன்னா உடனே நீங்கள் எப்பவுமே ஒரு இதில் சமைக்கும் போது வேற ஒரு குண்டானில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க. மண் சட்டி பொறுத்தவரையிலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. அதுலேயே வச்சுட்டீங்க அப்படின்னா இன்னும் அதனோட இது ஊறி இன்னும் நல்ல டேஸ்ட் அதே கொடுக்கும். எப்பவுமே புளிக்குழம்பு கொஞ்சம் நேரம் ஆக தான் அதனுடைய டேஸ்ட் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் குழம்பு வேணான்னு சொல்றவங்க கூட இதை சாப்பிட்டு பார்த்துட்டாங்கன்னா இனிமேல் கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் கிடையாது, பிளேலிஸ்ட் எல்லாமே போய் செக் பண்ணுங்க. இந்த மாதிரி சுவையான டேஸ்டியான அது மட்டும் கிடையாது மருத்துவ குணம் நிறைந்த பொருட்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளுடைய வகை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாதுங்க, பக்கத்தில் கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் கொடுத்தோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும்.